இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். நீங்க கடன்காரனா எந்த இடத்துல திரும்ப ஆகுறீங்க? இந்த ஒரு இடத்துல தான் ஆகுறீங்க. அதாவது எங்க ஆஃபீஸில் ஒரு மேடம்க்கு இது நடந்தது, ஒரு சிஸ்டருக்கு இது நடந்தது. அது மட்டும் அவங்களுக்கு நடக்கலைன்னா நாளைக்கு அது எனக்கு நடந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நான் கற்றுக்கிட்டு வந்துடுறேன். கண்டிப்பாங்க நம்ம கடன் அப்படின்றது இந்த ஒரு இடத்துல தான் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். இப்போ வரைக்கும் நீங்கள் போய் வந்துட்டு ட்ராவலுக்கு வாங்குறீங்க, என்ஜாய் பண்ணுறதுக்கு வாங்குறீங்க, இல்லை ஃபன் பண்ணுறதுக்கு வாங்குறீங்க, அதெல்லாம் நான் விட்டுட்டேன். அதை பற்றியே நான் பேசலை. இந்த மேடம்க்கு நடந்த கதையை நீங்கள் கேளுங்க, நீங்களே புரிஞ்சுப்பீங்க எந்த இடத்துல நம்ம இந்த தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது. இவங்க எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு 6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். 6 மாதம் கழிச்சு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல சம்பளம், நல்ல இன்க்ரிமெண்ட்டு, நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. இந்த மேடம்க்கு ஹஸ்பண்டு, அதுக்கப்புறம் 2 பசங்க, அவ்வளோதான். இவங்களுடைய ஃபேமிலி இது தான். லவ் மேரேஜ். ஊர்லேருந்து இங்கே வந்துட்டாங்க, சென்னை வந்துட்டாங்க. சென்னை வந்து இங்கே ஒரு வீடு எடுத்து தங்கி இவங்க குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்த ஒரு தருணம் திடீர்னு ஒரு இடி விழுந்தது. ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனது பைக்கில் போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு. அதுவும் ஃப்ரெண்டு வண்டி எடுத்துகிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு. ஆக்சிடென்ட் ஆனதில் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு கால் பெருசாக வந்துட்டு ரொம்ப நார்மலாக இல்லாமல் கால் கொஞ்சம் அடிப்பட்டதுனால் அவரால் தாங்கி தான் நடக்க முடியும். இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்பொழுது ஹாஸ்பிட்டல்லேருந்து அவரை ரெக்கவரி பண்ணி கூப்பிட்டு வர்றதுக்காக கிட்டத்தட்ட வந்துட்டு இவங்க 5 லட்ச ரூபா செலவு பண்ணாங்க. ஏன் ஈவன் இந்த பைக்கை சரி பண்ணி கொடுக்கறதுக்காக அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு 50,000 60,000 செலவு பண்ணாங்க. இவ்வளோ பிரச்சனை நடந்தது. திடீர்னு ஒரு நாள் இந்த மேடம்க்கு வந்துட்டு கிட்டத்தட்ட, ஏன்னா அவங்க இருந்த சேவிங்ஸ்லாம் போட்டாங்க. திடீர்னு ஒரு 6 மாதம் கழிச்சு இந்த மேடம்க்கு ஒரு பிரச்சனை, உடம்புல பிரச்சனை அப்படின்றதுனால ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க. 6 லட்ச ரூபா செலவாகுதுன்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் இவங்க யோசிக்கிறாங்க, ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இவங்க பேர்லேயும் ஹஸ்பண்ட் பேர்லேயும் பசங்க பேர்லேயும் வந்துட்டு ஒரு இன்சூரன்ஸ் அப்படின்றத போட்டிருக்காங்க. இப்போ இவங்க ஹாஸ்பிட்டல் போகிறதுலேருந்து, அங்கே பெட் ரெஸ்ட் எடுக்கிறதுலேருந்து, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 4 நாள் லீவ் போகிற இந்த எல்லாமே கால்குலேட் பண்ணி இவங்களுக்கு ₹1 செலவு இல்லாமல் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஆஸ்பத்திரி போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க, வீட்டிலே இருந்துக்கிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு செலவுக்கும் கையில் வந்துட்டு காசு நின்றுட்டு இருந்துச்சு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் கடன் வாங்குறாருன்னா கண்ணை மூடிட்டு எந்த இடத்துல வாங்குவார்? அதாவது நம்ம இன்னைக்கு டூர் போகலாம், அவன் எத்தனை லட்ச ரூபா வட்டி சொன்னாலும் பரவாயில்ல, காசை வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் வாங்குவார். ஹெல்த்து, அந்த உயிர் பாதுகாக்கப்படணும்னா எத்தனை லட்ச ரூபா செலவானாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு அதை போய் அந்த கடனை வாங்கிட்டு வா, நான் என் தலையை அடமான வச்சாவது காசு கொடுத்துட்றேன், திரும்ப கொடுத்துட்றேன், அந்த உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போ எந்த இடத்துல நம்ம கடன்காரனாக மாறுறோம்? உடனே இந்த மேடம் பார்த்த உடனே எனக்கு என்னுடைய காருக்கு இன்சூரன்ஸ் போடும்போது எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அது பத்தாது. எக்ஸ்ட்ரா நமக்கு அடிஷ்னலாக ஒரு இன்சூரன்ஸ் அப்படின்றது போடணும். அப்புறம் எனக்கு ரிங் அப்ளிகேஷன் இன்சூரன்ஸுக்கும் நான் பெருசாக வந்து கேர் பண்ணிக்கல, போட்டேன் நான் அதுலேயும். ஸோ ஒரு லைஃப்பில் நம்ம கடன் வாங்காமல் நம்ம வந்துட்டு கரெக்டாக நம்மளுடைய வாழ்க்கை ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னா அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த மிஸ்டேக் பண்ணவே கூடாது. நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்க? ஒரு நாளைக்கு ஒரு 500 செலவு பண்ணிங்களா? சாரி, ஒரு நாளைக்கு இல்லைங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு 500 செலவு பண்ணிங்களா? ஒரு ஆர்டர் போட்டாலே 500 வந்துடுது. அப்போ இந்த 500 ஏன் உங்களால் வந்துட்டு ஒரு இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், சம்திங் ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் அப்படின்றது உங்களால் எடுக்க முடியாது? மாதம் ஒரு 5 லட்சம், சாரி வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டல் செலவு கவர் ஆகட்டும், பெருசாக கவர் ஆகாமல் ஹாஸ்பிட்டல் செலவு கவர் ஆகட்டும், நமக்கு அங்கேருந்து வந்து பெட் சார்ஜஸ் கிடைக்கட்டும். இதெல்லாம் ஏன் ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குற இடத்துல நம்ம ஒரு 7 லட்ச ரூபா வந்துட்டு இன்சூரன்ஸில் வந்து நம்ம ஒரு 3 லட்ச ரூபா ரெடி பண்ணி கொடுக்குறது எப்படி இருக்குது? அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் போய் இதில் போடுங்க அதில் போடுங்க சொல்ல. எனக்கு யாராவது இன்சூரன்ஸ் ஸ்பான்சர் யாராவது வந்தாங்கன்னா வந்து கேட்டு சொல்கிறேன் நான். ஏன்னா டீட்டெயிலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த இன்சூரன்ஸ் அப்படின்றத பற்றி நான் நடந்த இன்சிடென்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் நான். அந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா நான் சொல்கிறேன் நான் கண்டிப்பாக. அந்த இன்சூரன்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களோட டீட்டெயிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான். எனக்கு வேறு நிறையா கால்ஸ் இது மாதிரிலாம் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த மேடம் நடந்ததுக்கப்புறம் நான் போய் என்கொயரி பண்ணும்போது நிறையா கால்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதில் ஏதாவது டீட்டெயில் கிடச்சுன்னா உங்களுக்காக சொல்கிறேன். அதனால் முதல்ல நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல தான் நம்ம கடன் வாங்குகிறோம். சரி, ஓகே, நான் வாங்கிட்டேங்க, என்னங்க பண்ணுறது? இப்போ வந்து கடன் வாங்கிட்டேன், என்னால் முடியல அப்படின்னவங்க அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கீழே நீங்கள் இந்த வீடியோ உடனே வேணும்னா நெக்ஸ்ட் வீடியோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோ அப்படின்றது உங்களுக்காக உருவாக்கி கொடுக்குறேன். ஸ்டெப் நம்பர் 1, இந்த இடத்துல தான் நம்ம கடன்காரன் ஆகிறோம்.